Hi friends, welcome back to our channel Score Max. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு டெக்னிக்கல் வீடியோ. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ பாருங்கள். என்னென்னா நம்ம எல்லாருக்கிட்டையுமே அப்ஜெக்டிவ் புக்ஸ் இருக்குது. ஸோ நானும் உங்களுக்கு ஒரு வீடியோ ரெஃபர் பண்ணியிருப்பேன். சிவில் இன்ஜினியரிங் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு என்னென்ன அப்ஜெக்டிவ் புக்ஸ் இருக்குது, எப்படி அதை நம்ம படிக்கலாம், எது ஃபஸ்ட்டு, எது ஹார்ட் லெவல், எது ரொம்ப ஈஸி அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது நான் கார்டில் ஆட் பண்ணுறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட சிவில் இன்ஜினியரிங் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தான் குப்தா தான். ஓகேவா? ஸோ குர்மி அப்படின்றது ரொம்ப பேசிக்காக இருக்கும். குப்தான் குப்தா தான் நிறைய ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி, ஏஇ, கேட்டு, எஸ்எஸ்சி அந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் எல்லாமே குப்தான் குப்தா புக்ஸில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த புக்கை தான் இப்போ நாம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ் புக் சால்விங் சீரீஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற புக் குப்தான் குப்தாவில் இப்போ எடுத்திருக்க டாபிக் இந்த வீடியோவில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஓகேவா? ஏன் நிறைய பேருக்கு அதில் டீட்டெயில்டான சால்விங் இல்லை. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கான சால்விங் நான் இதில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொரு வீடியோலையும் 25 கொஷின்ஸாக ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம பார்த்துட்டு வரலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சால்வ் பண்ணிட்டோன்னா முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் இந்த சீரீஸ் இல்லை டெய்லி இல்லை ஒன் டே விட்டு ஒன் டே நான் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் நம்ம ஜிஎஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டெக்னிக்கல் கொஞ்சம் நம்ம கேப் வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக தான் இனிமேல் டெக்னிக்கலாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு அப்கமிங் டிஆர்பி எக்ஸாம் இருக்குது, டிஎன்இபி இருக்குது, டிஎன்பிசிஏ இருக்குது. ஸோ அதனால் வந்துகிட்டே இருக்குது, எஸ்எஸ்சி ஜேஇ இருக்குது. ஸோ அதனால் நம்ம டச் விட்டுட்டு போகக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக இப்போ நம்ம இந்த அப்ஜெக்டிவ் சால்விங் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் போக போக எக்ஸாம் கிட்ட ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துன்னா நம்ம டீட்டெயிலாக டெக்னிக்கலும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட கான்செப்ட். கொஞ்சம் பேசிக்காக இருக்கிற கொஷின்ஸ்லேருந்து ஹார்ட் லெவல் கொஷின்ஸ் வரைக்கும் நம்ம இந்த சால்விங் வீடியோவில் பார்க்குறோம், லைனாக பார்க்குறோம். உங்கள்கிட்ட புக்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் புக்லேருந்து கட் பண்ண அந்த இமேஜஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஓன் சால்விங் இதில் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? சரி, வாங்க இப்போது நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நான் சொல்லிடுறேன். தமிழில் பார்த்துக்கோங்க. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸோட ஃபஸ்ட் கொஷின் அதான். புக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணாலே இருக்கிறது ஃபஸ்ட்டு டாப்பிக்கே ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் தான். அதனால தான் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட் பாஸ்கல் செகண்ட் இஸ் த யூனிட் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாஸ்கல் செகண்ட்றது ஒரு யூனிட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் நம்ம பார்க்க போகிறது பேசிக் டெஃபினிஷனில் தான் இது வரும். அதில் எஸ்ஐ யூனிட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் எந்த எக்ஸாமுக்காக இருந்தாலும் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் பாஸ்கல் செகண்ட் எதோட யூனிட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் ப்ரெஷர், கைனமேட்டிக் விஸ்காசிட்டி, டைனமிக் விஸ்காசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ அது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுக்கு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான். அண்ட் தென் டைனமிக் விஸ்காசிட்டியோட எஸ்ஐ யூனிட் என்னென்னா பாஸ்கல் செகண்ட் இல்லை நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ சாரி, டைனமிக் விஸ்காசிட்டியோடது. ஸோ அதுதான் நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயரை தான் நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா பாஸ்கல் செகண்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர், பாஸ்கல் செகண்ட். ஸோ பாஸ்கல் செகண்ட்றது எதோட யூனிட் அப்படின்னா டைனமிக் விஸ்காசிட்டி. ஓகேவா? சரி, அப்போது கைனமேட்டிக் விஸ்காசிட்டிக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் மீட்டர். ஸோ மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ ப்ரெஷர்னும் போது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், கைனமேட்டிக்னு வரும்போது மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். அதுதான் ஸ்டோக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கைனமேட்டிக்ஸில் பாஸ்கல், பாய்ஸ் அப்படி வரும். பாஸ்கல் செகண்ட். ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க, டீட்டெயில்டாக இருக்குது. பட் நான் ஜஸ்ட்டு ஒரு 25 கொஷின்ஸ் வீட்டில் சால்வ் பண்ணணும். ஒவ்வொன்றா நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நான் உங்களுக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க, அதில் டீட்டெயில்டாக இருக்கும் ஒவ்வொரு யூனிட் எப்படி டெரைவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அண்ட் ஐடியல் ஃப்ளூயிட். ஓகே, செகண்ட் கொஷின். One which obeys Newton's law of viscosity, frictionless and incompressible, very viscous, frictionless and compressible அப்படின்ட்டு. ஸோ ஐடியல் ஃப்ளூயிட்ன்றது நம்மளுக்கு ஒரு இமேஜினரி ஃப்ளூயிட் தான். அந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிட் கிடையாது. நம்ம நியூட்டேனியன் ஃப்ளூயிட், நான் நியூட்டேனியன் ஃப்ளூயிட், ரியல் ஃப்ளூயிட் அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இங்கே ஐடியல் ஃப்ளூயிட்ன்றது ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ். ஓகேவா? ஸோ ஃப்ளூயிட் விச் டஸ் நாட் ஹாவ் விஸ்காசிட்டி அண்ட் ஆர் இன்கம்ப்ரெசபிள் ஆர் டேர்ம்ட் அஸ் ஐடியல் ஃப்ளூயிட். ஓகே, ஸோ விஸ்காசிட்டியே இல்லைன்னா அது ஃப்ரிக்ஷன்லெஸ் அப்படின்னு தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ ஃப்ரிக்ஷன், நான் ஃப்ரிக்ஷன். ஓகே, தட் ஃப்ரிக்ஷன்லெஸ் அண்ட் இன்கம்ப்ரெசபிள். ஸோ அதுதான் இங்கே என்ன நம்மளுக்கு
ஐடியல் ஃப்ளூயிட். ஸோ அது வந்து எந்த ஒரு ஷியர் ரெசிஸ்டன்ஸுமே ஆஃபர் பண்ணாது. இது வந்து என்னென்னா ஒரு இமேஜினரி ஃப்ளூயிட். ஸோ அதுவே ரியல் ஃப்ளூயிட் அப்படின்னா அதுக்கு வந்து விஸ்காசிட்டி இருக்கும், கம்ப்ரெசபிளாக இருக்கும் அண்ட் ஷியர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் கொஷின். நெக்ஸ்ட், யூனிட் ஆஃப் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்னென்னா மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதுதான் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம சென்டிமீட்டர் செகண்டில் கொடுத்துருக்காங்க. அப்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஸோ கைனமேட்டிக் விஸ்காசிட்டினா இந்த டைனமிக் விஸ்காசிட்டி அதே போல் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஃபோர்த்து, if dynamic viscosity of a fluid is 0.5 poise, specific gravity is 0.5, then the kinematics, I mean dynamic, இப்போ kinetic viscosity நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது kinetic viscosityக்கு என்னன்னா dynamic viscosity by density. டென்சிட்டி தான் வந்து நம்மளுக்கு kinetic viscosity. ஓகே, ஸோ அது உங்களுக்கு ஃபார்முலாலாம் தெரிஞ்சிருக்கும். அதான் அதோட நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். அதோட டெஃபினிஷனே அதுதான். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தெரிஞ்சால் நம்ம ஃபஸ்ட் டென்சிட்டிக்காக. ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு வந்து என்ன, நம்ம டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட், என்ன ஒரு ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்களோ அது, அண்ட் டென்சிட்டி ஆஃப் த வாட்டர். ஸோ பை டென்சிட்டி ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் தான் நம்ம இங்கே வாட்டர்னு எடுத்துக்கோம். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தெரியும் 0.5. ஸோ அப்போது ஃப்ளூயிடோட டென்சிட்டி தெரியாது, பட் வாட்டரோட டென்சிட்டி உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா 1 எடுத்துக்கிறேன். ஸோ 1 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப்பில் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதே நீங்கள் கேஜி பர் மீட்டர் க்யூப்பில் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து 1000 எடுத்துக்கணும். ஸோ அப்போது எனக்கு டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் வந்து என்னென்னா 0.5 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? டைனமிக் விஸ்காசிட்டி 0.5 poise. ஓகே, பை ஃப்ளூயிட் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வச்சு அந்த ஒரு ஃப்ளூயிடோட டென்சிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம், அதுவும் 0.5. ஓகேவா? ஸோ அது வந்து கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்டோக்ஸ். ஓகேவா? நீங்கள் டேரெக்டாக போட்டுடலாம், பிகாஸ் இங்கே ஆன்சரில் வந்து அது ஃப்ளூயிட் அண்ட் ஸ்டோக்ஸில் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போன்னும் போது அது இல்லாமல் கைனமேட்டிக் விஸ்காசிட்டியோட யூனிட்டும் வந்து ஸ்டோக்ஸ் தான். ஸோ அதனால நீங்கள் ஸ்டோக்ஸ்னு எடுத்துக்கலாம். நீங்கள் அங்கே டெரிவ் பண்ணிகிட்டு இருக்க அவசியம்லாம் தேவையில்லை. ஓகே, அப்போ சி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு, விஸ்காசிட்டி ஆஃப் எ கேஸ் ஆப்ஷன் decreases with increase in temperature, increases with increase in temperature, is independent of temperature, is independent of pressure for very high pressure intensities. So viscosity of gas வந்து என்ன அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கிராஃப் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து viscosity mu and then இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இதுவே வந்து கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், அதே வந்து லிக்விட்க்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா viscosity of gas increases with increase in temperature. ஓகேவா? அதே viscosity of liquid வந்து decreases with increase in temperature. ஓகேவா? பட் இப்போது நம்மளோட கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா viscosity of gas. ஸோ கேஸ்னும் போது increases with increase in temperature. அந்த கிராஃபில் வந்து இப்படி போச்சு. ஓகேவா? ஸோ அதனால கேஸ்க்கு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது தான். ஓகேவா? நெக்ஸ்ட், sixth question, Newton's law of viscosity relates. ஓகேவா? Intensity of pressure and rate of angular deformation, shear stress and rate of angular deformation, shear stress, viscosity and temperature, viscosity and rate of angular deformation. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா. ஸோ அது வந்து என்ன நம்ம சொல்லுவோம், நியூமை. ஸோ இதில் வந்து அந்த கான்ஸ்டன்ட் நம்ம கொண்டு போகிறதுக்கு தான் விஸ்காசிட்டி கான்ஸ்டண்ட்டாக நம்ம இங்கே கொண்டு வரும். ஸோ என்னென்னா ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ அதுதான் விஸ்காசிட்டியாக நம்ம கொண்டு வரோம். இப்போது நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி ரிலேட்ஸ் அதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி அண்ட் ரேட் ஆஃப் ஆங்குலர் டிஃபார்மேஷன். ஓகேவா? ஸோ விஸ்காசிட்டியும் நம்ம பார்க்குறோம், அதோட ஆங்குலர் டிஃபார்மேஷனும் பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போது டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, the rise of liquid of specific weight. ஓகே, ஸ்பெசிஃபிக் வெயிட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன் capillary tube of radius r is given by. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பெரிய சால்விங்காக இருக்கும், நீங்கள் எங்க கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடற்கரை நான் சால்வ் பண்ணுறேன். இப்போ டோட்டல் upward force is equal to weight of the capillary tube அப்படின்னு எடுத்துப்போம். அந்த upward force வந்து 2 pi or t cos theta is equal to w, the total weight.
ஓகேவா? ஸோ இங்கே ஸ்பெசிஃபிக் வெயிட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் பை வால்யூம். அப்போது வெயிட் இஸ் ஈக்குவல் டு r square by h. ஓகே, இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இப்போ நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நான் சால்வ் பண்ணுறேன். எனக்கு என்ன வேணும்னா ரைஸ் எவ்வளோ ரைஸ் ஆகுது, தட் மீன் ஹெச் தான் நம்மளுக்கு தேவை. ஓகேவா? ஸோ ஹெச் கண்டுபிடிக்கணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா 2πr cos theta 2πr cos theta t. ஓகேவா? சர்ஃபேஸ் டென்ஷன் t அண்ட் தென் பை r square h. ஓகேவா? ஸோ அதோட வெயிட், டோட்டல் வெயிட். ஸோ இதில் ஹெச் மட்டும் இந்த சைட் கொண்டு வந்துட்டு மற்ற எல்லாத்தையும் கொண்டு போகிறேன். ஸோ இங்கே பை கேன்சல் ஆகிடும். 2π cos theta பை ஸ்பெசிஃபிக் வெயிட் r. ஓகேவா? ஸோ இங்கே நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2t cos theta இருக்குது, மீன் t cos theta தான் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் சிக்மா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 2 சிக்மா பை ஸ்பெசிஃபிக் வெயிட் r. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ், டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸு இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த கேப்லரி டியூப். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணி இதில் வந்து ஹெச் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு, the intensity of pressure developed by surface tension of 0.075 Newton per m in a droplet of water of 0.075 mm diameter is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படின்னா ஒரு கேப்லரி இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் டெவலப்ட் பை சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேரக்டாக ஃபார்முலா இருக்குது. என்னென்னா 2 சிக்மா வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் பை ஆர். ஓகேவா? இல்லை 2 இன்ட்டு சிக்மா நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுத்தாங்க 0.075 நியூட்டன் பர் மீட்டர் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நான் இங்கே நியூட்டன் மீட்டரில் இருக்கிறனால நான் சென்டிமீட்டராக மாற்றுறதுக்காக 10⁻⁻2 பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கே அண்ட் தென் ஆர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எம்எம்மில் இருக்குது. ஓகே, ஸோ அதையும் வந்து நான் என்ன மாற்றணும் அப்படின்னா நம்ம சென்டிமீட்டராக மாற்றணும். அதனால 0.075 பை ஆர் வந்து ரேடியஸ் இன்ட்டு 10⁻2. ஓகே, ஸோ இதுவும் சென்டிமீட்டராக மாறுது, இதுவும் சென்டிமீட்டரில் மாறுது. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 0.4 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, சி. ஸோ இது வந்து இங்கே மைனஸ் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10⁻2 தான், இது மேலே போச்சுன்னா 10⁻−2 ஆகிடும். ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கன்வர்ஷன் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூனிட் கன்வர்ஷன். ஸோ அவங்க என்ன கொஷனில் கேட்டிருக்காங்க, அது நம்ம எப்படி ஆப்ஷனில் இருக்குது, அதில் தான் நம்மள யூனிட் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம அதில் தான் கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ 9th, சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் இன்க்ரீசஸ் வித் டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஓகே, இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ், நன் ஆஃப் த above. ஓகே, இதில் நம்ம என்ன ஆப்ஷன் எடுமோ சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து சர்ஃபேஸ் டென்ஷனாக என்னென்னா ஒரு வாட்டர்லேயோ ஒரு ஃப்ளூயிடில் இருக்க இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ், ஒரு அந்த ரெண்டு ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ்க்கும் நடக்கிற இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் தான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் எதை டிபெண்ட் பண்ணுன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஓகேவா? அப்புறம் அதோட வந்து ஒரு கொஹஷன் அடக்ஷன்னா என்னன்னு தெரியும். ஸோ கொஹஷன்னா என்ன, ரெண்டுமே சேமாக இருக்க ஒரு இப்போ கேஸ் அப்படின்னா அதுக்கு இருக்க அட்ராக்ஷன். இப்போ அடஷன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு மாலிகுல்ஸ் இருக்கும்போது அதுக்கு இருக்க அட்ராக்ஷனை பற்றி பேசுகிறது அடஷன். ஸோ அப்போது சர்ஃபேஸ் டென்ஷனில் வந்து கொஹஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும், அப்புறம் இன்டர் மாலிகுலர் தெர்மல் கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதான் வந்து டிபெண்ட் ஆகும். ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் இன்க்ரீசஸ் வித் டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர் கிடையாது. அது என்ன, சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஓகே, இங்கே தப்பு. இன்க்ரீசஸ் வித் டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, தப்பு. டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர்னு கொடுத்துருக்கணும், இங்கேயும் தப்பு. ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் த டெம்பரேச்சர் இல்லை, கண்டிப்பாக அது டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ பார்க்கும்போது நன் ஆஃப் தி above. ஓகே, என்னென்னா சர்ஃபேஸ் டென்ஷன் டிக்ரீசஸ் வித் டெம்பரேச்சர் decreases with increase in temperature. அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 10th one, 1 kPa is equivalent to அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை ஏபி ஆப்ஷன் வந்து நான் பேஸ் பண்ணலை. ஸோ நாமளே சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ 1 கிலோனா 10⁻3 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ அப்போது 1 பாஸ்கல், ஃபஸ்ட்டு 1 பாஸ்கல்னால் என்னன்னு தெரியணும், 1 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போது கிலோ பாஸ்கல்னும் போது 10⁻3 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போனா 1000
நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான். ஸோ இங்கே வந்து பி ஆப்ஷனில் இருக்கும் 1000 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். நீங்கள் கண்ணை மூடிட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள் எம்எம் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அதுதான் இருக்கணும். ஸோ பார்த்தீங்களா கொஷின்ஸில் எவ்வளோ ஸ்டாண்டர்டாக ட்ரிக்கியாக இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு குப்தா வந்து எப்பவுமே வந்து நீங்கள் பிகினராக இப்போ தான் படிக்க உட்காரிங்கன்னா கண்டிப்பாக குப்தா எடுக்கவே எடுக்காதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டோம், நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நல்லா படிக்கிறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் குப்தா சால்வ் பண்ணுறேன். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கவங்க குருமி முடிங்க, அதுக்கப்புறம் ஜெயராம் ரெட்டி வாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் சிவில் இன்ஜினியரிங்க்கு நான் அந்த கார்டு ஆட் பண்ணுறேன் அந்த புக்கு. ஸோ அதில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஓகேவா? லாஸ்ட்டாக வந்து நீங்கள் குப்தா இப்போ அகோர் கூட பார்த்தீங்கன்னா அகோரை விட குப்தா ஸ்டாண்டர்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, அகோர் படிக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு குருமி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெயராம் ரெட்டி முடிச்சுட்டு அகோர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை டெஸ்ட் பண்ணிக்கணும், உங்கள் நாலேஜ் டெஸ்ட் பண்ணிக்கணும், எங்கள் குப்தா சால்வ் பண்ணுங்கள். ஸோ அதில் படிக்கும்போது நிறைய டவுட்ஸ் வரும். குப்தா சிவில் இன்ஜினியரில் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் எல்லோரும் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான புக். ஓகே, நெக்ஸ்ட். இஃப் எ liquid has greater cohesion than adhesion with a solid, then the liquid in the capillary tube will be அப்படிங்கிறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேப்லரிட்டி ஒரு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 2 பவுல் வச்சுப்போம், அதில் வந்து டியூப் வச்சுப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் இருக்குது, இந்த கண்டெய்னரில் வாட்டர் இருக்குது, இதில் மெர்க்குரி இருக்குது. ஓகே, ஸோ வாட்டரும் இதுவும் இருக்கும்போது இதோட அடெஷன் பார்த்தீங்கன்னா தட் மீன் ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது என்னென்னா அடெஷன். ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்கும், அடெஷன் வந்து கிரேட்டராக இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி இருக்கும், ஏன்னா இங்கே வந்து கோகஷன் வந்து கிரேட்டராக இருக்குது. ஸோ மெர்க்குரிக்கும் இந்த டியூப்க்கும் இங்கே வாட்டருக்கும் இந்த டியூப்க்கும் அடெஷன் வந்து இருக்குது. ஸோ இப்போது என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, இஃப் லிக்விட் ஹஸ் கிரேட்டர் கோகஷன் தென் த அடெஷன் with a solid then the liquid capillary tube. that mean cohesion வந்து கிரேட்டராக இருக்கும்போது என்ன that mean நம்ம மெர்க்குரியும் இந்த டியூப் பற்றி பேசுகிறோம்ல அதுதான். ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா இந்த ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு தான். ஸோ டிப்ரெஸ் வித் கான்வெக்சிட்டி அப்வர்ட். ஓகே, ஸோ டி தான். ஸோ கான்வெக்சிட்டி வந்து அப்வர்டில் இருக்குது இதுதான். ஸோ கான்வெக்சிட்டி அப்வர்டாக இருக்கிறது தான் வந்து டி. ஸோ ஓகே, நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து அடெஷன் கிரேட்டராக இருந்தால் இந்த மாதிரி வரும். ஓகே, செப்பரேஷன் வந்து இப்படி இருக்கும், அதே வந்து கொகஷனாக இருக்கும் போது இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் கொஷின். நெக்ஸ்ட்டு, எக்ஸாமின் த ஃபாலோயிங் 4 ஸ்டேட்மெண்ட். சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் டியூ டு கொகஷன் ஒன்லி, கேப்லாரிட்டி இஸ் டியூ டு அடெஷன் ஒன்லி, சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் டியூ டு போத் கொகஷன் அண்ட் அடெஷன், கேப்லாரிட்டி இஸ் டியூ டு போத் அடெஷன் அண்ட் கொகஷன். சில பார்த்தீங்கன்னா ஒன்றும் சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து இஸ் டியூ டு கொகஷன் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷன்னா கொகஷன் தான். ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷன் நம்ம பற்றி பேசும்போது கொகஷன், அதே கேப்லாரிட்டி பேசும்போது கொகஷனும் இருக்கும் அடெஷனும் இருக்கும். ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு வாட்டர் பபிள் ட்ராப்லெட், அதே ஒரு சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அது சர்ஃபேஸ் டென்ஷன்லாம் இருக்கிறனால தான் அது அந்த ஷேப்பில் இருக்குது. ஓகே, அது வந்து கொகஷன் எல்லாருக்கிட்டையும் இருக்கிற அந்த இன்டர்மாலிகுலர் பாண்ட் சேம் ஃபோர்ஸஸ் கிட்ட பற்றி பேசுது சர்ஃபேஸ் டென்ஷன். அதே கேப்லாரிட்டின்னும் போது ஒரு டியூபு, அதோட வாட்டர், அந்த பீக்கர், அந்த மாதிரி இருக்க ஃபோர்ஸ் கொகஷனையும் பேசும் அடெஷனையும் பேசும். ஸோ அப்போது சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் டியூ டு கொகஷன் ஒன்லி கரெக்டு, அண்ட் தென் கேப்லாரிட்டி இஸ் டியூ டு போத் கொகஷன் அடெஷன் கரெக்டு. ஸோ அப்போது சி தான் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஷின் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எ ப்ரெஷர் ஆஃப் 200 kPa is equivalent to the head of x meters of carbon tetrachloride of relative density 1.79 where x is equal to. ஓகே, x வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். x மீட்டர்ஸ் நம்ம ஹெச் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க அப்படி நம்மளுக்கு இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் மீட்டர்ஸ்னு வரும்போது அது ஏதோ ஹைட்டுன்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கிவன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் வந்து 200 kPa. ஓகேவா? அண்ட் ரிலேட்டிவ் டென்சிட்டி, ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து 1.59. ஓகே, என் கூட ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் புரியும். ஸோ ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன உங்களுக்கு? ρgh. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் டென்சிட்டினா என்ன? ஸோ டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஓகேவா? ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அங்கே என்ன சப்ஸ்டன்ஸ்னால் டெட்ராக்ளோரைடோட சப்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு தேவை. அப்போது நம்மளுக்கு என்ன வரும்? டென்சிட்டி இந்த சைடு வந்துடும் 1.79 இன்ட்டு நான் 1000 பண்ணிக்கிறேன் வாட்டரோடது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும் எனக்கு? டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தட் மீன் டெட்ராக்ளோரைடு வந்து 1590 kg. நான் கேஜி பர் மீட்டர் க்யூப் எடுத்தேன்னா 1000 ஆகும். அதே வந்து கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப் எடுத்தேன்னா 1 எடுத்துக்கணும். போன சம்மில் நான் அப்படி எடுத்துருப்பேன்.
எப்படி கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் வாட்டரோட டென்சிட்டி எடுத்துப்பீங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ரோ வந்து 1509 இன்ட்டு ஜி வந்து 9.1 இன்ட்டு ஹெச். ஓகே, நம்மளுக்கு ப்ரெஷர் என்னன்னு தெரியும் 200. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 200 10⁻³ கிலோ பாஸ்கல்ன்றனால. ஓகேவா? ஸோ இது இந்த சைடு போச்சுன்னா 1590 இன்ட்டு 9.81. ஓகே, இப்போ ஹெச் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே பாஸ்கல் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஜி பர் மீட்டர் க்யூப்பில் இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 12.8 மீட்டர். ஓகே, ஸோ ஹெச். ஸோ எங்கே ஆன்சர் அப்படின்னா சி. ஓகே, எப்படி சால்வ் பண்ணேன்னு பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் என்னடா இவ்வளோ டஃப்பாக இருக்குது கொஷின், இப்படி சால்வ் பண்ணுற மாதிரிலாம் கேட்பாங்களான்னு. டிஎன்பிசி ஏக்கு வந்து இந்த மாதிரி ஓவர் சால்விங்லாம் கேட்க மாட்டாங்க, பட் கேட்டுக்கெலாம் இது இந்த மாதிரி கேட்கலாம். ஓகேவா? ஓகே, 14th கொஷின் வந்து நான் ஸ்கிப் பண்ணுறேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் அதை பற்றி நான் உங்கள் லெக்சரில் நான் போட்டுட்டு உங்களுக்கு அந்த கொஷின் நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 15th கொஷின் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, நான் கொஷின் பார்த்தோம். 15th, the pressure intensity is same in all directions at the point 1 Newton per mm square only when the fluid is frictionless and is at rest, only when fluid is frictionless, when there is no relative motion of one fluid layer relative to other. ஸோ எப்போ வந்து ப்ரெஷர் இன்டென்சிட்டி எல்லா டேரக்ஷனுமே சேமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எந்த ஒரு ரிலேட்டிவ் மோஷனுமே அந்த ஒன் ஃப்ளூயிடுக்கும் அதர் ஃப்ளூயிடுக்கும் இல்லாமல் இருக்க டைமில் தான். ஓகே, அது நம்மளுக்கு பேசிக்கான ஒரு டெஃபினிஷன். ஸோ அப்போ தான் வந்து ப்ரெஷர் இன்டென்சிட்டி சேம். இந்தமாரி நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ரோ ஜிஹெச். ஸோ அதெல்லாமே தான். when there is no relative motion of fluid one relative motion of the one fluid layer relative to other. ஓகே, ஸோ இதான். ஸோ நான் 25 கொஷின்ஸ் கிட்டே சால்வ் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இதுவே நம்மளுக்கு 21 minutes கிட்ட ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் 15. ஏன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறது இருக்குது, இல்லை ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸாக நிறைய இருக்குது குப்தால. ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பிகினராக இருந்தால் குப்தா லாஸ்ட்டில் பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் முன்னாடியே அப்ஜெக்டிவ் புக்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருக்கீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு பேசிக் படிச்சிருக்கீங்க, உள்ளே வந்துட்டீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக குப்தா சால்வ் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஸ்டாண்டர்ட் புக், அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து வரும். ஓகே, டேரெக்டான கொஷின்ஸை அதுலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த புக்கை மிஸ் பண்ணாதீங்க, வாங்காதவங்க வாங்குங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் நிறைய பேர் அப்ஜெக்டிவ் புக்ஸ் என்ன சொல்லுங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ என்னோட கோர் வந்து சிவில் இன்ஜினியரிங்கிறதுனால அதில் என்ன புக் இருக்கோ அதுதான் நான் சொல்ல முடியும். நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ அதுதான் சொல்ல முடியும். நிறைய பேர் நிறைய வேறு எலக்ட்ரிக்கல் அப்படிலாம் கேட்குறீங்க. நான் முடிஞ்சால் ரெஃபர் பண்ணி நான் சொல்கிறேன், ஒரு தனி வீடியோவாகவும் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு புக்ஸ் வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைன்றவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அன்அகாடமி ப்ரமோஷன் ஆட் பார்த்துடலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அன்அகாடமி வந்து பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வச்சு கிளாஸஸ் எடுக்கிறாங்க. இப்போ டிஎன்பிசிக்கும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ கண்டென்ட் அசஸ் பண்ணணுன்னா அன்அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற இன்வைட் கோட் போட்டிங்கன்னா உங்களால் ஃப்ரீ கண்டென்ட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதையும் தாண்டி உங்களுக்கு இன்னும் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா அன்அகாடமி ப்ளஸ் இருக்குது, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் கிளாஸஸ், லைவ் டவுட் கிளியரிங் செஷன், சப்ஜெக்ட் வைஸ் மாக் டெஸ்ட், ப்ராக்டிஸ் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். டிஎன்பிசி ரிலேட்டடான எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த வீடியோனா ஒரு நியூ பேட்ச் அலர்ட் கொடுக்க போகிறேன். ஸோ என்னன்னா குரூப் 1 மெயின்ஸ்க்காக. ஸோ குரூப் 1 நம்ம எதிர்க்கோம், நீங்கள் மெயின்ஸ் செலக்ட் ஆக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். வெற்றி அப்படின்றது தான் அந்த கோர்ஸ் நேம். ஸோ இதுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. Feb 1 ஸ்டார்ட் ஆக போது யார் கோர்சஸ் எடுக்கிறாங்க அப்படின்றத அதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அன்அகாடமி ப்ளஸ் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னா அன்அகாடமி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதை வந்து கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ரெஃபரல் கோட் நம்மக்கிட்ட இருக்குது. என்னென்னா அன்அகாடமி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற ரெஃபரல் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அண்ட் தென் இஎம்ஐ ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கைடன்ஸ் வேணும், ஒரு மானிட்டர் தேவை அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து ட்ரஸ்டபிளாக வந்து அன்அகாடமியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.